ஸோ ஹலோ டெவலப்பர்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோன்னா, ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு நான் கோர்ஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ, என்ன ஒரு இன்டர்வியூ கூட யாரும் கூப்பிட மாட்றாங்க, நான் வந்துட்டு நிறையா கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த கம்பெனி அப்ளை பண்ணுறீங்க, ஓகே. அங்கேருந்து யாரும் வந்துட்டு என்ன இன்டர்வியூ கூப்பிட மாட்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இன்டர்வியூ கூப்பிட்ற மாதிரி ஏதாவது கம்பெனிஸு ஓப்பனிங்ஸ் எதாவது இருந்தால் சொல்லியிருக்கீங்க. எனி டைம் வந்துட்டு நம்மளுக்கு ஜாப் ஓப்பனிங் வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி, நாளைக்கு, நாளான்னைக்கு, அடுத்த வாரம், எப்போனா வரும். இந்த மாதிரி நிறையா டைம்ஸில் வந்துட்டு நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்துட்டு ஜாப் போர்ட்டல் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வந்துட்டு நான் இப்போ வரைக்கும் எவ்வளோ கம்பெனிஸ் வந்துட்டு நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு எனக்கு என்னென்ன டாஸ்க் கொடுத்தாங்க, ஏன்னா எந்தெந்த கம்பெனி வந்துட்டு என்னை இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க, எந்தெந்த கம்பெனி மட்டும் நான் ஆன்லைனில் வந்துட்டு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, என்னடா மெயில் ஓப்பன் வச்சுருக்கிறானேன்னு பார்த்துருக்காதீங்க. ஸோ இதில் தான் வந்துட்டு எனக்கு எல்லா இன்டர்வியூஸுமே வந்துட்டு ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா, எலைட் டெக் பார்க் நம்ம கோயம்புத்தூரில் வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் வந்துட்டு டெவலப்பிங் ரோலுக்கு வந்து கூப்பிட்ருந்தாங்க. ஸோ என்னோடய ரெஸ்யூம்ஸ் வந்துட்டு நான் நார்மலாக வந்துட்டு லிங்க்டினில் அப்ளை பண்ணேன். லிங்க்டினில் அப்ளை பண்ணதுலேருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு கூப்பிட்ட யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த எலைட் டெக் பார்க் தான். ஸோ லிங்க்டினில் அப்ளை பண்ணிடலாம், ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட்டாகவே இருக்கும். என்னடா ஏடிஎஸ் வந்துட்டு எப்படி நம்ம ரெஸ்யூம் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணோம், ரெஸ்யூம் ப்ராப்பராக இருந்தால் தான் நம்ம வந்து இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அப்படி இருக்க பீப்புள்ஸ் வந்துட்டு நீங்கள் ஹெச்ஆர் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கனெக்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் ஹெச்ஆர் பீப்புள்ஸ் வந்துட்டு நிறைய கனெக்ட்ஸ் க்ரோத் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஹெச்ஆர்கிட்ட வந்துட்டு கான்வர்சேஷன் பண்ணும்போது வந்துட்டு அவங்க மூலிமா வந்துட்டு அவங்களுக்கு எப்பாவது வந்துட்டு ஒரு ஓப்பனிங்கோ இல்லை கேண்டிடேட்ஸோ தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட்ஸில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு இப்படி வேக்கண்ட் இருக்குது, நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களே இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு இன்டர்வியூ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் அப்ளை பண்ணி வந்தது. ஸோ எலைட் டெக் பார்க். ஸோ இந்த கம்பெனியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேர்ட்பிரஸ் அண்ட் ஷாப்பிஃபை டெவலப்பரிங்க்கு வந்துட்டு கேட்டிருந்தாங்க. வேர்ட்பிரஸ் அண்ட் ஷாப்பிஃபை டெவலப்பர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அது ரெண்டுமே தெரியும் இல்லையா. ஸோ சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு சொல்லி இன்டர்வியூ வந்துட்டு ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டர்வியூ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 12:45க்கு வந்துட்டு நம்ம ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ நானும் சரின்னு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணிட்டேன். ஸோ அட்டன் பண்ணோன்னா வந்துட்டு இங்கே பெருசாக வந்துட்டு எந்த கேள்வியுமே கேட்கல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. நான் வந்துட்டு காலேஜ் என்ன முடிக்கல அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எனக்கு அங்கே ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பட் இருந்தாலும் அது அவங்ககிட்ட இங்கே பெருசாக கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. ஸோ நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் இங்கே கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு சும்மா ஜென்ரலாக வந்துட்டு எல்லா கம்பெனிலையும் கேட்குற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களோட இன்ட்ரோ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் வந்துட்டு என்னோடய இன்ட்ரோ வந்துட்டு கொடுத்தேன். ஸோ என்னோடய இன்ட்ரோ கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வேர்ட்பிரஸ் வந்துட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டீங்க, எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு கேட்டாங்க. அதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன், என்னோடய ஒர்க் ஃப்ளோ சொன்னேன். தென் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அசஸ்மெண்ட் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அசஸ்மெண்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு லேட்டராக இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மெயிலில் வந்துட்டு நான் ஷெட்யூல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. தென் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்துட்டு எதுக்காக வந்துட்டு நீங்கள் வேலையை விட்டு நின்னீங்க, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டாங்க. இதே நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன மோட்டிவ், ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. என்கிட்டயே அந்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. என்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னென்னா வந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்துட்டு ஏன் நின்னீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, ஏன் வந்துட்டு ஜாப் வந்துட்டு குவிட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ நான் என்னோடய ரீசன்ஸ் எல்லாமே நான் சொன்னேன் இவங்க கிட்டே. அது இங்கே வந்துட்டு அதுக்கு ஓகே கரெக்டான ரீசன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தென் அடுத்து வந்துட்டு இன்னொரு கேட்ட கொஸ்டின் என்னென்னா வந்துட்டு உங்களோட ப்ரீவியஸ் சேலரி என்ன, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சேலரின்னு சொல்லி கேட்டாங்க. என்னோடய ப்ரீவியஸ் சேலரி வந்துட்டு நான் 20,000 வாங்கிட்டு இருக்கேன் மேம், எனக்கு வந்துட்டு 25 to 30 வந்துட்டு எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் சேலரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அவங்க அதுக்கு இருந்துட்டு நீங்கள் என்ன காலேஜ் கம்ப்ளீட் பண்ணல, ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் 25 to 30 வந்துட்டு எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நான் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் வந்துட்டு சேலரி கேட்குறேன் மேம். ஸோ அந்தளவுக்கு என்கிட்ட வந்துட்டு நாலேஜ் இருக்குது, 25 to 30க்கு தகுந்த மாதிரி என்கிட்ட நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லி நான் என்கிட்ட சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்ததாக இங்கே கேட்ட கொஸ்டின் என்னென்னா வந்துட்டு நீங்கள் மணிக்காக ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை வந்துட்டு எதுக்காக நீங்கள் இந்த ஜாப் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. மணி ஆர் அதர்ஸ்ன்னு சொல்லி கேட்டாங்க. மேம் நான் வந்துட்டு என்னோடய நாலேஜை வந்துட்டு க்ரோ பண்ணிக்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த ஜாப் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு டே ஷிஃப்ட் ஓகேவா, நைட் ஷிஃப்ட் ஓகேவா நல்லா கேட்டாங்க. எனக்கு வந்துட்டு நைட் ஷிஃப்ட் இருந்தால் பெட்டர் மேம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி கேட்டோன்னா வந்துட்டு உங்களுக்கு எதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க.
மெடிக்கல் இஷ்யூஸா? இதுக்கு என்ன மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மேம் டே ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப வந்துட்டு எனக்கு நைட் ஷிஃப்ட் வந்துட்டு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஓகே பிரவீன், உங்களுக்கு டாஸ்க் வந்துட்டு மெயிலில் வந்துட்டு சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இது வந்துட்டு நான் இப்போ ரீசெண்டாக அட்டன் பண்ணது. எப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா December 16 வந்துட்டு நான் இந்த இன்டர்வியூ வந்துட்டு அட்டன் பண்ணேன். ஸோ டாஸ்க் வந்துட்டு சென்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு வரல. ஸோ அடுத்த கம்பெனி போயிடலாம். இதுவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் தான், பிராண்டிங் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு செம்ம கம்பெனி. சொல்லணுன்னா வந்துட்டு ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே தான் வந்து ரன் பண்ணிட்டுருப்பாங்க. இந்த ஒரு நம்ம சதீஷ் நடிச்சிருப்பார் இல்லையா, அந்த படத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளியே வந்துட்டு ஆயா கூட்டிகிட்டு இருக்கோம், வீட்டுக்குள்ளே ஒரு போய் பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு பங்களாவட்டம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் இந்த கம்பெனிக்கு போகிறப்ப. வெளியே வந்து பார்க்கும்போது வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு வீடு மாதிரி தான் இருந்துச்சு. தென் உள்ளார போய் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு மீட்டிங் ஹால், அப்புறம் வந்துட்டு டெவலப்பர்ஸுக்கு தனியாக, ஹெச்ஆர்ஸுக்கு தனியாக, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தனியாக, கிராஃபிக் டிசைனிங் தனியாக, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூம் அந்த மாதிரி செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் அது ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இவ்வளோ பண்ண முடியுமா? ஆக்சுவலி அது வந்துட்டு ஒரு வீடு மாதிரியே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆஃபீஸ் செட்டப்லாம் அப்படி பயங்கரமாக வச்சுருந்தாங்க. தென் இவங்க வந்துட்டு எனக்கு ஷெட்யூல் பண்ண டாஸ்க் என்னென்னா வந்துட்டு, இவங்களுக்குமே வந்துட்டு நான் இண்டீடில் தான் அப்ளை பண்ணேன். இண்டீடில் அப்ளை பண்ணோன்னா வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. நானும் வந்துட்டு இன்டர்வியூ போனேன். இன்டர்வியூ போயிட்டு அவங்க வந்துட்டு நார்மலாக ஜென்ரலாக இன்டர்வியூ எடுத்தாங்க. உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க, உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, தீம் ப்ளகின்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நான் அதுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ண ஒன்றா வந்துட்டு ஓகே டெக்னிக்கல் டீம் வந்துட்டோம், ஸோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு டாஸ்க் தருவாங்க, டாஸ்க் கொடுத்தோன்னா வந்துட்டு உங்களுக்கு 3rd ரவுண்ட் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே இந்த டாஸ்க் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டாஸ்க் என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு WooCommerce பேசிக் செட்டப். ஸோ இதுதான் சிம்பிள் டாஸ்க்கு. இதில் வந்துட்டு WooCommerce வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் அதில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 ப்ராடக்ட் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் சைஸு, கேட்டகரி, அப்புறம் வந்துட்டு ப்ரைஸு, நேமு இதெல்லாம் போட்டு ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. தென் அடுத்து வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஷாப் பேஜ் வந்து கஸ்டமைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. தென் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா பேமெண்ட் கேட்வே ஆப்ஷன் ஏதோ ஒன்று, பேபால், ரெசாபே, ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுங்க, இல்லைனா வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் டெக்னிக்கலாக என்ன கேட்டிருந்தாங்கன்னா வந்துட்டு மெயில் வந்துட்டு சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவரால் வந்துட்டு ஒரு பேசிக் WooCommerce செட்டப் தான் இந்த ஒரு டாஸ்க். ஸோ இது பேசிக் WooCommerce செட்டப்பாக இருந்தாலும் எனக்கு அங்கே கொடுத்த டைம் பீரியடில் வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறத விட இதுக்கு ஒரு கஸ்டம் டிசைன் போடணும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு நம்ம ஒரு ஹோம் பேஜ், இதில் இருக்கிற டைரக்ட் பேஜ் எடுத்துகிட்டாலே வந்துட்டு ஒரு சிங்கிள் லேண்டிங் பேஜ் கொடுத்துருக்காங்களா, ஓகே லேண்டிங் பேஜ் எடுத்துக்கலாம். அப்புறம் ஆட் டு கார்டு எடுக்கணும், அப்புறம் பேமெண்ட் கேட்வேக்கு வந்துட்டு அதுக்கு தனியாக ஒரு பேஜ் போடணும். தென் வந்துட்டு மெயில் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணுவேன் SMTPயில். ஸோ இதெல்லாமே வந்துட்டு பண்ணியாச்சு. இதெல்லாமே பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு நான் கேட்ட சேலரி என்னென்னா வந்துட்டு 30 to 35 கேட்டிருந்தேன். ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி ப்ளஸ் அவர் ஒர்க். ஸோ அந்த கம்பெனிக்கு வந்துட்டு நான் 30 to 35 கேட்டிருந்தேன். சரி ஓகே இன்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. தென் இன்னொன்று கேட்ட விஷயம் என்னென்னா வந்துட்டு சேலரி வந்துட்டு நெகோஷியபிளான்னு கேட்டிருந்தாங்க. எஸ் மேம் 30 to 35 நீங்கள் எவ்வளோ நெகோஷியபிள் பண்ணலாம், ஓகே தான் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே பிரவீன், நான் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு நான் பண்ண டாஸ்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவங்க ஆஃபீஸ் சிஸ்டம்லேயே தான் நான் பண்ணேன். ஸோ மெயில் மட்டும்தான் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்துட்டு இவங்களோட இவங்களோட டொமைனுமே கொடுத்து இவங்களே பண்ண சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லி பண்ணியாச்சு. தென் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த கம்பெனி, அதுவும் எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த கம்பெனி லொக்கேஷன் வந்துட்டு எக்ஸாக்டாக தெரியல. சரி ஓகே இந்த கம்பெனிக்குமே வந்துட்டு நான் வந்துட்டு இண்டீடில் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கம்பெனியுமே வந்துட்டு ஸோ சேம் அதே மாதிரி வந்துட்டு எனக்கு ஈவினிங் வந்துட்டு டாஸ்க் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி இது வந்துட்டு எங்கன்னா சென்னையில் வந்துட்டு சம்திங் அமைஞ்சக்கரை ஏதோ ஒரு பிளேஸ். ஸோ அந்த பிளேஸில் வந்துட்டு இவங்க வந்துட்டு இன்டர்வியூ வந்துட்டு எனக்கு ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஒர்க் ஆன்லைனில் தான் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ பண்ணுறப்ப ஆஸ் யூஷுவல் வந்துட்டு செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படி தான் கேட்டிருந்தாங்க. இவர் கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேசினார். ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒரு ஃபுல்லாக டிப்ரெஷனோட கேட்குறதுக்குலாம் கரெக்டாக ஆன்சர் சொல்லணும் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக
இன்டர்வியூ எடுக்கிறவனுக்கு வந்து போர் அடிச்சிடும் இல்லையா? ஸோ உங்களால் அவர் எவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்க முடியுமோ நீங்கள் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு இவர் என்கிட்ட இன்டர்வியூ பண்ணது நான் கற்றுக்கிட்டேன். தென் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இவர் வந்துட்டு என்கிட்ட ஒரு 1/2 அன் ஹவர் பக்கமாக பேசி இன்டர்வியூவிலே அது இதுன்னு பேசிவிட்டு தீம்ஸில் எப்படி எடுப்பீங்க, தீம்ஸில் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுவீங்க, உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் எப்படி ப்ராஜெக்ட் நோட்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். நானும் வந்துட்டு ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில, இவருக்கு வந்துட்டு ஏதோ பிஸியான ஒர்க் வந்தங்காட்டி ஓகே பிரவீன், நான் மீதி இன்டர்வியூ வந்துட்டு நம்ம நாளைக்கு ஷெட்யூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் லெஃப்ட் பண்ணிக்கலாம், எனக்கு இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் கால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் லெஃப்ட் பண்ணிட்டாரு. தென் அவ்வளோதான், அந்த இன்டர்வியூ முடிஞ்சா. இப்போ வந்துட்டு அடுத்த ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இது வந்துட்டு எனக்கு ஓகே, இது வந்துட்டு கோயம்புத்தூர்ல தான் கூப்பிட்ருக்காங்க. ஸோ கோயம்புத்தூரில் நம்ம 100 ஃபீட் ரோட்டில் வந்துட்டு 4th ஸ்ட்ரீட் எக்ஸ்டென்ஷனில் வந்துட்டு இந்த கம்பெனி வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கம்பெனியில் வந்துட்டு பேசிக்காக என்ன கேட்டிருந்தாங்கன்னா வந்துட்டு ஒரு இவங்களோட சேல்ரி பட்ஜெட்டே வந்துட்டு ஒரு 15 to 20 தான். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எடுத்து வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்தளவுக்கு சேல்ரி கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் கூப்பிட்ருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு போனேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு வேர்ட்பிரஸ் டெவலப்பிங் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். இவங்க என்கிட்ட கொடுத்தது என்னமோ வந்துட்டு கோடிங். ஸோ HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி அவங்க கொடுத்த டாஸ்க் என்னென்னா வந்துட்டு ஜஸ்ட் ஒன்றும் இல்லை பிரவீன், நீங்கள் வந்துட்டு ஒரு லேண்டிங் பேஜ் மட்டும் டிசைன் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, லேண்டிங் பேஜ் தானே நம்மளும் டிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சிஸ்டம் முன்னாடி உட்காந்தோன்னா வந்துட்டு ஸோ என்னோடய டொமைன்லேயே பண்ணட்டுமா இல்லை லோக்கலில் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோலேயே பண்ணிங்க பிரவீன் அப்படின்னாங்க. விஷுவல் ஸ்டுடியோவா சார், நான் வேர்ட்பிரஸ்ங்க சார் அப்படின்னா. அப்போ கோடிங் தெரியாது அப்படின்னு. ஸோ கோடிங் பேசிக்ஸ் தெரியும் சார், நான் மேஜராக வந்துட்டு வேர்ட்பிரஸ் டெவலப்பிங் தான் அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே பிரவீன் சொல்லிட்டு அவங்களோட சைட்டுவே கொடுத்து ரீடிசைன் பண்ண சொன்னாங்க விஷுவல் ஸ்டுடியோவில். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு ஸோ எல்லா கோடர்ஸுமே வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கோட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கோட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை வந்து அது எப்படி ஆல்ட்ரு பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா சரி. ஸோ அந்த கோடை வந்துட்டு நீங்கள் ChatGPTலையோ இல்லை ஆன்லைனில் போட்டோ நீங்கள் எடுத்து நீங்கள் அதை ஆல்ட்ரு பண்ணி கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ எங்கேயுமே வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கோட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்துட்டு எங்கேயுமே நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை எண்ட் ஆஃப் தி ரிசல்ட். ஸோ அவங்க கொடுத்த டாஸ்க் வந்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு நம்ம இதை பண்ணியாச்சு. ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு நம்ம கடைசியாக கேட்டிருந்த டாஸ்க்கெலாம் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சாங்க. வச்சுட்டு வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படி இருந்தாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு என்னோடய ப்ரீவியஸ் சேலரி சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் சேலரி கேட்டாங்க. நான் 30 to 35 சொன்னேன். பிகாஸ் தென் ப்ராசஸ் ஃபுல்லாமே வந்துட்டு கோடிங்கில். ஸோ வேர்ட்பிரஸில் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள் ஒர்க். இதே நம்ம கோடிங்கில் போகணுன்னா வந்துட்டு ஒரு லேண்டிங் பேஜே வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து போடணும். ஸோ இதே வேர்ட்பிரஸ்னால் வந்துட்டு நம்ம ஒரு 3 to 4 ஹவர்ஸில் வந்துட்டு நம்ம முடிச்சு கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ அப்படிங்கிறப்ப நான் கோடிங் வந்துட்டு என்கிட்ட கேட்குறப்ப வந்துட்டு நான் 30 to 35 சொன்னேன். ஆக்சுவலி வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டாகவே மட்டுமே இருந்தாலும் அந்த ஒர்க்குக்கு வந்துட்டு அதிகமான ப்ராசஸ் அப்படிங்கிறங்காட்டி வந்துட்டு டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராசஸை டிபெண்ட் பண்ணி நான் 30 to 35 சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சேலரி லிமிட் வந்துட்டு 15 to 20 தான்ப்பா, உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்துச்சுன்னா ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு 25 கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் வந்துட்டு அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு அக்ரிமெண்ட் ஒர்க் பிரவீன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அக்ரிமெண்ட்டா? 25,000க்கு 1 year அக்ரிமெண்ட் போட்டால் என்னடா ஆகிறது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆக்சுவலி நாங்கள் நினச்சது வந்துட்டு 1 year அக்ரிமெண்ட் தான். ஸோ அவங்க சொன்னது என்னமோ வந்துட்டு 2 years. 2 yearsக்கு வந்துட்டு நான் 1 year 25,000 நான் அக்ரிமெண்ட் ஓகே சொன்னேன்னா, ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனியில் வந்துட்டு ஒரு 6 month ஒன்ஸோ இல்லை வந்துட்டு 1 month ஒன்ஸோ வந்துட்டு ஒரு 3,000 ஏற்றுனாங்கன்னா, அந்த கம்பெனியில் வந்துட்டு நான் ப்ரீவியஸாக வந்துட்டு நான் ஒரு 20,000 வாங்கிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20,000லேருந்து 6 monthக்கு ஒருக்கா 3,000 ஏற்றுனாங்கன்னா, அப்போ 2 வருஷத்தில் 6 மாதம் 6 டைம் இன்க்ரிமெண்ட் வருது. ஸோ அப்போ வந்துட்டு 3 12 அப்படிங்கிறப்ப எனக்கு 32,000 மாறிடும். ஸோ அப்படி அந்த மைண்ட் செட்டில் நான் யோசிச்சப்போ வந்துட்டு 2 வருஷத்துக்கு வந்துட்டு 25,000 அக்ரிமெண்ட் வந்துட்டு எனக்கு சரியாக படல. மேம் இட்ஸ் ஓகே, நான் அக்ரிமெண்ட் நான் சைன் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு எனக்கு அக்ரிமெண்ட்னா எனக்கு 30 to 35 வேணும்னு சொல்லி நான் சாலிடாக நின்ட்டேன். ஸோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், நான் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சரி ஓகே பிரவீன், உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் அவங்க அப்டேட் பண்ண விஷயம் என்னமோ வந்துட்டு மெயிலில் ரிப்ளை வந்துட்டு நாங்கள் வேறு ஒரு கேண்டிடேட்டை வந்துட்டு ஹையர் பண்ணிட்டோம், நீங்கள் வேறு இடத்துல ஜாப் பார்க்குறது வந்துட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. தென் அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா
இது வந்துட்டு நம்ம கேரளாலேருந்து ஒருத்தர் வந்துட்டு கொடுத்த டாஸ்க்கு. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ஜாப் கிடையாது, ஒரு ஃப்ரீலான்சிங். சாரி, இது வந்துட்டு ஒரு ஜாப் தான். இவங்க சொன்ன பேக்கேஜ் வந்துட்டு இயர்லி வந்துட்டு 6 to 7 lakh, சாரி 3 to 7 lakh பர் ஆனம். ஸோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு 50,000 per மந்த்துக்கு வருது ஆஸ் அ வேர்ட்பிரஸ் டெவலப்பர் ஒன்லி வித் PHP பேசிக் நாலேஜ். ஸோ இதுதான் இங்கே கேட்டிருந்த ரெக்யூமெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க கொடுத்த டாஸ்க் என்னென்னா வந்துட்டு ஒரு ஃபிக்மா ஃபைலை வந்துட்டு நம்ம வேர்ட்பிரஸ் ஃபைலாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாக்டாக வந்துட்டு அதே மாதிரி இல்லாட்டியும் அதில் வந்துட்டு பேசிக்ஸ் டிசைன்ஸ் இருக்குது. உங்களால் வந்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் இதில் வந்துட்டு நீங்கள் என்ன மெருகேற்றுவீங்களோ ஸோ அப்படி உங்களோட க்ரியேட்டிவிட்டி வச்சு நீங்கள் பண்ணுங்கள் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வந்துட்டு டாஸ்க்லாம் பண்ணி அனுப்பிச்சாச்சு. ஸோ பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு ஆக்சுவலி நான் அதை வந்துட்டு ஒரு கம்பெனின்னு தான் நினச்சேன். எனக்கு அப்போயுமே ஒரு டவுட் என்ன அப்படின்னா வந்துட்டு பிரவீன் நீங்கள் வந்துட்டு லோக்கலில் ரன் பண்ண வேணாம், லோக்கலில் ரன் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு உங்கள் சைட்டை வந்துட்டு நான் பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு நான் கூகுள் மீட்டில் வந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் ஒரு டொமைனில் போட்டு ரன் பண்ணிடுங்க அப்படின்னாங்க. நானும் டொமைன் ஆக்சஸ் பாஸ்வேர்டெலாம் கேட்டேன். டொமைன் ஆக்சஸ் பாஸ்வேர்டு வந்துட்டு இல்லை. ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு டொமைன் வந்துட்டு வாங்க சொன்னாங்க. ஸோ அதுக்கு அவங்களே வந்துட்டு பே பண்ணிட்டாங்க. அவங்க கொடுத்த நேம்லேயே வந்துட்டு டொமைன்லாம் வாங்கி அந்த டிசைன் எடுத்து அப்படியே அவங்க டொமைனில் போட்டு எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன் சார்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்துட்டு டாஸ்க்கா இல்லை அவனுக்கு அந்த வெப்சைட் வேணுமான்னு எனக்கு தெரில. ஸோ சரி ஓகேன்னு சொல்லி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதில் வந்துட்டு எல்லாத்துக்கும் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு டாஸ்க் தராங்க, ஒரு டெக்னிக்கல் ரவுண்டு வைக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்னதாக ஏதோ ஒரு டெக்னிக்கல் ரவுண்டு கொடுத்தா பரவாயில்ல. போகிற பக்கம்லாம் எவனை பார்த்தாலும் ஒரு லேண்டிங் பேஜ் போட சொல்கிறான். ஸோ அப்படிங்கிறப்ப தான் வந்துட்டு நம்மளுக்கு லேண்டிங் பேஜ் ஒர்க் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு செக்ஷன் ஒர்க் பண்ண சொல்கிறாங்களா, ஒர்க் பண்ணலாம். நம்ம வந்துட்டு எஃபெக்ட் எடுத்து பண்ணாலும் ஒரு செக்ஷன் வந்துட்டு ப்ரொஃபஷனலாக நம்ம கொண்டு வரலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு போகிறது ஒரு 10 கம்பெனி அட்டன் பண்ணுறோன்னா நம்ம ஃபஸ்ட் கம்பெனிலே வந்துட்டு நம்மளுக்கு வேலை கிடச்சிடாது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம 10 கம்பெனிலையும் ஏறி இறங்கி 10 கம்பெனிலையும் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்போ வந்துட்டு நம்மளுக்கு எல்லா கம்பெனிலும் ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு ஒவ்வொரு லேண்டிங் பேஜாக போட சொன்னாங்கன்னா நீங்கள் அங்கே ஒரு இ-காமர்ஸ் சைட் பண்ணுறதுக்கு சமம். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிக்கும் நீங்கள் லேண்டிங் பேஜ் போட்டு இத்தனைக்கும் நீங்கள் அதை வந்துட்டு டிசைன் எடுத்து போட்டால் கூட பரவாயில்ல, கஸ்டம் டிசைனில் நீங்கள் வந்துட்டு போடணும். ஸோ அப்படிங்கிறப்போ ஒரு டிசைன் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா இருக்காது, ஃபுல்லாக பிளாங்காக இருக்கும். நீங்கள் இன்டர்வியூ போயிட்டீங்கனாலே வந்துட்டு இங்கே கொடுக்க போகிற டெக்னிக்கல் ரவுண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்டே அப்படியே பிளாங்காக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு நீங்கள் என்னடா பண்ணுறது அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இன்டர்வியூ போகிறப்பவே வந்துட்டு அங்கே டெக்னிக்கல் ரவுண்டு கொடுப்பான்டா எவன்டா போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. நான் ஆன்லைனில் தான் இத்தனைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போதே வந்துட்டு எனக்கு அவங்க கொடுக்குற டாஸ்க் வந்துட்டு எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்துட்டு நம்ம கேரளா கிளைண்ட் கொடுத்தது. ஸோ ஆக்சுவலி இருங்க, ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆகிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த கிளைண்ட் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபிக்மா டிசைனை வந்துட்டு அப்படியே வேர்ட்பிரஸ் டிசைனாக போட்டு கொடுக்க சொன்னார். நம்மளும் இதில் கொஞ்சம் அது இதுன்னு வேலையை காட்டி வேர்ட்பிரஸ் டிசைனை வந்துட்டு போட்டு கொடுத்துட்டோம். போட்டு அவரோட மேலே போட்டு கொடுத்தாச்சு. தென் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. தென் இப்போ ரீசண்டாக அட்டன் பண்ண இன்டர்வியூ எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரே நிமிஷம். ஓகே, ரீசெண்டாக அட்டன் பண்ண இன்டர்வியூவில் கொடுத்த எனக்கு டாஸ்க் என்னென்னா வந்துட்டு ரீசெண்டாக மீன்ஸ் முந்தா நேற்று வந்துட்டு நான் ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ வந்துட்டு அட்டன் பண்ணேன். ஆன்லைனில் தான் இன்டர்வியூ. ஸோ அந்த கம்பெனி வந்துட்டு எங்கன்னா இங்கே தான் கோயம்புத்தூரில் தான் ஏதோ ஒரு கம்பெனி. ஸோ ஒரே நிமிஷம் நான் பார்த்து சொல்லிடுறேன். ஓகே, இந்த டாஸ்க் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த டாஸ்க் வந்துட்டு என்னென்னா எனக்கு லிங்க்டின்ல நான் ஒரு ஹெச்ஆர்கிட்ட வந்துட்டு நான் காண்டாக்ட் பண்ணியிருந்தேன்.
அந்த கான்டாக்டில் கிடச்ச எனக்கு ஜாப் தான் வந்துட்டு இது. ஸோ அவங்க இன்டர்வியூ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. நேற்று வந்துட்டு அரௌண்ட் ஒரு 12:00. ஆமாம், எனக்கு 12:00 வந்துட்டு இன்டர்வியூ வந்துட்டு எனக்கு அசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மெயில் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு. கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சாட்டர்டே ஷெட்யூல் பண்ண ஒரு இன்டர்வியூ. ஸோ இந்த இன்டர்வியூவில் வந்துட்டு இவங்க வந்துட்டு நான் லிங்க்டின்ல வந்துட்டு நான் பார்த்து பேசின ஒரு ஹெச்ஆர். ஸோ இவங்ககிட்ட நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாகவே நான் பேசியிருந்தேன். நான் வந்துட்டு ஒரு டெவலப்பர், எனக்கு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஜாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி சும்மா ஜென்ரலாக நான் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு இப்போதைக்கு எந்த ஜாப்பும் இல்லை பிரவீன், உங்களுக்கு ஜாப் வந்துட்டு ஓப்பன் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா திருப்பி இவங்க இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ஸோ அப்படின்னு தான் நினச்சேன். ஸோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. எனக்கு ஃப்ரைடே வந்துட்டு எனக்கு ஷெட்யூல் பண்ணாங்க. ஆக்சுவலி எனக்கு அப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு எக்ஸாமில் இருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு என்னால் வந்துட்டு இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது மேம், எனக்கு நாளைக்கு வந்துட்டு ஷெட்யூல் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு 12 மணிக்கு வந்துட்டு எனக்கு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ வந்துட்டு அட்டன் பண்ணப்போ வந்துட்டு ஆக்சுவலி இன்டர்வியூ இங்கே ஷெட்யூல் பண்ணாங்க. என்னை இன்டர்வியூ பண்ணது வந்துட்டு டெக்னிக்கல் பர்சன், ஒரு டெவலப்பர். ஸோ அவர் வந்துட்டு எனக்கு இன்டர்வியூ எல்லாம் பண்ணிட்டு, ஓகே பிரவீன் நீங்கள் வந்துட்டு நல்லா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு லேண்டிங் பேஜ் ஒன்று பண்ணி கொடுங்க. ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு கஸ்டம் டிசைனில் நீங்கள் தீமோ இல்லை டெம்ப்ளேட்டோ எதுவும் யூஸ் பண்ணாமல் கஸ்டம் டிசைனில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு லேண்டிங் பேஜ் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுங்க வித்தின் 3 hours அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ 3 ஹவர்ஸில் இது என்னால் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு திடீர்னு வந்துட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இங்கே என்ன டெக்னிக்கல் ரவுண்டு கொடுப்பாங்க அப்படிங்கிறதே நமக்கு வந்துட்டு மைண்ட் ஃபுல்லாக பிளாங்காக இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு லேண்டிங் பேஜ் போட்டு விடுங்க, திடீர்னு ஐடி இண்டஸ்ட்ரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஒரு இகாமர்ஸ் சைட்டுக்கு வந்துட்டு ஒரு ஊகாமர்ஸ் வந்துட்டு செட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம மைண்டே ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடும். ஸோ எந்த ஒரு ஐடியாவுமே இருக்காது. எனக்கு அப்போ வந்துட்டு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் நான் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு 3 ஹவர்ஸில் நான் வந்து பண்ண டிசைன் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா இதுதான். ஸோ இந்த டிசைனை வந்துட்டு நான் ஒரு 3 ஹவர்ஸில் வந்துட்டு கஸ்டம் டிசைன், எந்த ஒரு டெம்ப்ளேட்டோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் வந்துட்டு கஸ்டம் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்க டிசைன். ஸோ இது வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன கேட்டாங்கன்னா, ஜஸ்ட் எனக்கு டிசைன் மட்டும் போடுங்க, உங்களுக்கு கண்டென்ட் ரிப்பீட் ஆச்சுனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் பேசிக்காக வந்துட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணி தர முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு நான் இந்த ஒரு பேசிக் டிசைனை வந்து நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ நான் அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன். சாட்டர்டே வந்துட்டு சாட்டர்டே இன்டர்வியூ 12 மணிக்கு பண்ணேன். 12 மணிக்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 12:30 வரைக்கும் எனக்கு இன்டர்வியூ நடந்துச்சு. 12:30க்கு அப்புறம் வந்துட்டு இப்படி எனக்கு டாஸ்க் ஷெட்யூல் பண்ணிவிட்டு எனக்கு 3:30 வந்துட்டு டாஸ்க் முடிச்சு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் 3:30க்கு அனுப்பிச்சலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது 4 ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிச்சிட்டு வந்துட்டு மேம்கிட்ட வந்துட்டு இப்படி வந்துட்டு நான் டாஸ்க் வந்துட்டு நான் முடிச்சிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ஆருக்கு வந்துட்டு ஒரு லிங்க்டின்ல வந்துட்டு நான் ஒரு மெசேஜ் போட்டேன். ஸோ அவங்க வந்துட்டு இன்றைக்கி பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாள் கழித்து நான் உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை என்ன அப்டேட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ இதோட அப்டேட்ஸ் வந்தால் நான் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் தரேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம நிறையா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதோட ஒவ்வொரு கம்பெனி நீ அட்டன் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ அந்த கம்பெனியில் வந்துட்டு உன்னை வேணும்னு சொன்னாங்களா வேணான்னு சொன்னாங்களான்னு நீங்கள் கண்டிப்பாக நினைப்பீங்க. ஸோ அது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு கூப்பிட்ற கம்பெனிக்கெலாம் வந்துட்டு நம்ம போகிறக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது வேலை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வேலை செய்கிறதுக்கான பர்சன் நான் இல்லை. ஸோ அப்படிங்கிறப்ப என்னோடய சேலரி எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எனக்கு இங்கேருந்து நான் போயிட்டு வரக்கு வந்துட்டு எனக்கு அது கரெக்டாக இருக்குமா, ஸோ அவங்க கொடுக்குற சேலரி வந்துட்டு நான் எனக்கு டேக் ஹோமாக வந்துட்டு வரணும் அப்படின்னா என்னோடய பெட்ரோல் அலவன்ஸ், என்னோடய வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் ட்ராவல் இதெல்லாமே வந்துட்டு பார்க்குறப்ப வந்துட்டு எனக்கு எது அஃபோர்டபுளாக இருக்கோ அந்த அஃபோர்டபுளெல்லாம் நான் மென்ஷன் பண்ணி நான் ஒரு சேலரி கேட்பேன். ஸோ அந்த சேலரிக்கு வந்துட்டு அவங்க ஓகே அப்படின்னா வந்துட்டு நான் அந்த கம்பெனியில் வந்துட்டு நான் தாராளமாக ஒர்க் பண்ணுவேன். ஸோ போகிற கம்பெனிகள் எல்லாமே வந்துட்டு நீ உன்னை ஹையர் பண்ணிட்டாங்களாடா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நான் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை என்னோடய எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதில் எதுவுமே வந்துட்டு அவங்க வந்துட்டு எனக்கு ப்ராப்பராக வந்துட்டு ஒரு சில கம்பெனிஸ் வந்துட்டு எனக்கு ப்ராப்பராக ரிப்ளை பண்ணல. இப்போ வரைக்கும் வந்துட்டு நான் டாஸ்க்கு வந்துட்டு நான் பண்ண கம்பெனி வந்துட்டு எனக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ண கம்பெனி மட்டும் தான் நான் உங்களுக்கு வந்துட்டு இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ இது போக வந்துட்டு நான் நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன்.
ஸோ என்னோடய மெயிலில் பார்த்துட்டிங்கனாலே தெரியும், எத்தனை பேர் யாருமே வந்துட்டு உங்களுக்கு வேலை தரோம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு வந்துட்டு நான் அட்டெண்ட் பண்ணேன். அதாவது நிறையா கம்பெனிஸ்க்கு நான் அப்ளை பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு என்னோடய ரெஸ்யூம்ஸ் தான். நான் வேர்ட்பிரஸ் டெவலப்பர், எனக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அப்ளை பண்ண கம்பெனிஸ் மட்டுமே பார்த்துட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட மெயிலில் மட்டுமே பார்த்துட்டிங்கன்னா 84 கம்பெனிக்கு வந்துட்டு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ கோயம்புத்தூர், சென்னை, ஸோ இந்த மாதிரி கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர், நான் மேஜராக வந்துட்டு இந்த சிட்டியில் மட்டும் தான் அப்ளை பண்ணேன். ஸோ என்னோடய ட்ரீம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு, நான் வந்துட்டு ஒரு நைட் ஷிஃப்ட் வந்துட்டு ஒர்க் போகணும். ஸோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு நான் பெரிய பெரிய கம்பெனிக்கு தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். யூஎஸ் பேஸ்டு கம்பெனி எது எது இருக்கோ ஜேடி நல்லா படித்து, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தான் நான் கம்பெனிஸ் வந்துட்டு நான் அட்டெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு இதே சேம் வந்துட்டு லிங்க்டினில் போய் பார்த்துட்டிங்கன்னா, நான் எந்த ஊருக்கு அப்ளை பண்ணுறேன்னே தெரியாது. ஜெய்ப்பூர், அப்புறம் வந்துட்டு தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ஸோ இந்த மாதிரி அதர் கண்ட்ரிஸுக்கு தான் நான் அப்ளை பண்ணிருப்பேன். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தரான், நைட் ஷிஃப்ட்டு அப்படிங்கிறப்ப ஒரு சேலரி வந்துட்டு பார்த்திங்கன்னா 400K to 700K அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பான் மந்த்லி. ஸோ அப்படிங்கிறப்போ 400Kவா அப்படின்னா என்னென்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்படிங்கிறப்ப அதெல்லாம் சும்மா அப்ளை பண்ணிட்டுருப்போம் நம்ம மனசு திருப்திக்காண்டி. ஸோ அடுத்து வந்துட்டு லிங்க்டினில் இண்டீடில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு 99+ இருக்கும். ஸோ அது இண்டீடில் வந்துட்டு நான் எவ்வளோ கம்பெனிக்கு அப்ளை பண்ணேனே தெரியாது. ஸோ நான் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா வந்துட்டு, நான் 2 கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டேன், 3 கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டேன், என்னை வந்துட்டு இனி யாரும் வந்துட்டு இன்டர்வியூ கூப்பிடல, ஸோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு நான் இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டேன், என்னை இன்டர்வியூ கூப்பிடல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக யாரும் கூப்பிட மாட்டாங்க. யார் கூப்பிட்றாங்களோ இல்லையோ, நான் சொல்கிறது என்ன விஷயம்னா வந்துட்டு, அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரீயாக தானே அப்ளை பண்ணுறீங்க, காசு தர போகிறது இல்லைல்ல. உங்களோட ஸ்கில்லுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியா, நீங்கள் ஜேடியில் மேட்ச் ஆகிற மாதிரி எல்லா கம்பெனிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு என்ன ரேஷியோன்னு பார்த்துட்டிங்கன்னா 10:1 ரேஷியோ தான். இப்போ நீங்கள் வந்துட்டு 10 கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு தான் உங்களை வந்துட்டு இன்டர்வியூ கூப்பிடுவான். ஸோ அப்படிங்கிறப்ப வந்துட்டு நீங்கள் எல்லா கம்பெனிக்குமே வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க, அந்த ஒருத்தர் கூப்பிட்ற கம்பெனி வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஜேடி போய் படித்து பாருங்கள், அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு படித்து பார்த்துட்டு, ஸோ அதில் இருக்கிற ஸ்கில் வந்துட்டு உங்களுக்கு தெரியாட்டியும் அவன் இன்டர்வியூ கூப்பிட்றப்போவாது அதோட பேசிக்ஸாவது தெரிஞ்சுட்டு போய்க்கிங்க. தெரிஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நம்ம இங்கே பார்க்குறோம், ஜஸ்ட்டு யூடியூப்பில் வந்துட்டு வீடியோ பார்த்துட்டு போகிறோம், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ கேட்குறப்ப வந்துட்டு ஜஸ்ட் அந்த பேசிக்ஸாவது உனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் அதை காட்டிக்கணும். ஏன்டா ஜேடியில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த பேசிக் கூட தெரியாமல் இருந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு நினச்சிடக்கூடாது இல்லையா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அவங்களோட ஜேடி வந்துட்டு படிச்சுட்டு போயிருங்க. தென் அடுத்து வந்துட்டு என்ன சொல்ல போகிறேன்னா, அவ்வளோதான். பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.